ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு கூட ஒரு சூப்பரா ஸ்வீட்டா ஒரு குட்டி கதை கேட்க போறோம். எல்லாரும் ரெடியா இருக்கீங்களா? நான் சொல்றத எல்லாரும் கவனமா கவனிக்கணும். ஓகேயா? என்ன தெரியுமா? ஷீலா அப்படின்ட்டு ஒரு குட்டி பொண்ணு இருந்தாலாம். ஷீலாக்கு அம்மாவும் கிடையாதான், அப்பாவும் கிடையாதான். அவ ஒரு ஹாஸ்டல்ல படிச்சுட்டு இருந்தாலாம். அந்த ஹாஸ்டல்ல சண்டே சண்டே தினமும் மறக்காம சண்டே ஸ்கூல் அட்டென்ட் பண்ணிடுவாளாம். நீங்களா அட்டென்ட் பண்ணுவீங்களா? ஆனா ஒருக்க கூட சண்டே ஸ்கூல்ல மிஸ்ஸே பண்ண மாட்டாளாம். டெய்லி சண்டே ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு திருப்பி அவ ஹாஸ்டல் போகும்போது அவ ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் அவங்க அம்மா அப்பா பை நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து பாக்குறதுக்கு வருவாங்களாம். ஆனா ஷீலாக்கு அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. எவ்வளவு கவலையா இருக்கும் யோசித்து பாருங்களேன். அவ ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும். ஆனா ஷீலாக்கு என்னதான் ஆசைப்பட்டாலோ அவளுக்கு அதை பெற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலை. யோசித்து பாருங்களேன், ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. ஆனா ஷீலாட்ட ஒரு நல்ல ஹேபிட் இருந்ததாம். என்னது தெரியுமா? டெய்லியும் மறக்காம ப்ரேயர் பண்ணுவாளாம் ஏசப்பாட்ட. ப்ரேயர் பண்றேன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? ஏசப்பாட்ட பேசுறது. நீங்க ஏசப்பாட்ட பேசுவீங்களா? ஷீலா ஒரு நாள் கூட ப்ரேயர் பண்ணாம இருந்ததே இல்லையா. ஏசப்பா அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் முட்டி போட்டு ஏசப்பாட்ட பேசுவாளாம். ஏசப்பா, எனக்கு நீங்க தான் அம்மா, நீங்க தான் அப்பா, நீங்க தான் என் தேவை எல்லாத்தையும் சந்திக்கணும் அப்படின்ட்டு டெய்லியும் மறக்காம ஏசப்பாட்ட பேசுவாளாம். இனிமேலு நீங்களும் ஏசப்பாட்ட மறக்காம டெய்லியும் பேசணும். ஓகேயா? கொஞ்ச நாள் கடந்துச்சு. ஷீலா எப்பயும் போல அவ ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு டெய்லி ப்ரேயர் பண்ணுவா. அடுத்த நாள் எந்திப்பா, ஸ்கூலுக்கு போவா, திருப்பி ப்ரேயர் பண்ணுவா. இப்படி ஜாலியா போயிட்டு இருந்தப்ப ஒரு நாள் அவளுக்கு முறுக்கு சாப்பிடணும்ட்டு ரொம்ப ஆசை இருந்துச்சாம். நம்மளுக்கும் சில நேரத்துல கிட்கேட் சாப்பிடணும், டைரி மில்க் சாப்பிடணும் அப்படின்ட்டு ஆசையா இருக்கும்ல. அதே போல ஷீலாக்கு முறுக்கு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சே, முறுக்கு சாப்பிடணும் போல இருக்கே அப்படின்ட்டு ரொம்ப ஆசைப்பட்டா. ஆனா அவளுக்கு வாங்கி கொடுக்க யார் இருக்கா? அம்மாவும் இல்ல, அப்பாவும் இல்ல. ஆனா அவ உள்ளத்துல ஏசப்பா அப்படின்ட்டு கூப்பிட்டு சொன்னாலாம் ஏசப்பாட்ட. ஏசப்பா, எனக்கு முறுக்கு சாப்பிடணும் போல இருக்கு, எனக்கு ஆசையா இருக்கு ஏசப்பா அப்படின்ட்டு ஜெபம் பண்ணாலாம். அவளுக்கு சண்டே ஸ்கூல்ல சொல்லி கொடுத்த எலியா கதை ஞாபகம் வந்ததாம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எலியா தாத்தாக்கு காகத்தை கொண்டு ஏசப்பா போஷிப்பாங்களே, அந்த சொல்லி ஏசப்பாட்ட ஜெபிச்சாலாம். ஏசப்பா, நீங்க எலியாக்கெல்லாம் நீங்க காகத்தை கொண்டு போஷித்தீங்களே, எனக்கு ஒரு முறுக்கு தானே ஏசப்பா, முறுக்கு வாங்கித்தாங்களே அப்படின்ட்டு ப்ரேயர் பண்ணாலாம். அடுத்த நாள் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவ பெட் பக்கத்துல ஒரு காக்கா வந்து முறுக்கு பாக்கெட் வந்து போட்டுட்டு போயிடுச்சான். எவ்வளவு ஆச்சரியமா இருக்குல்ல. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஷீலா வந்து ஏசப்பாட்ட நம்பி ஏசப்பாட்ட ஜெபிச்சனால அவளை ஆசைப்பட்ட முறுக்கு கிடைச்சிச்சு. உங்களுக்கும் எனக்கு அநேக ஆசைகள்லாம் இருக்கா? என் அப்பா குடிக்கிறாங்க, எனக்கு இந்த பென்சில் பாக்ஸ் வாங்கணும்னு இருக்கு, இந்த சைக்கிள் என் கிளாஸ்ல எல்லாரும் வச்சிருக்காங்க ஆனா என்கிட்ட இல்லையே அப்படின்ட்டு ஆசைப்படுறீங்களா? நீங்க உங்க அம்மாட்ட அப்பாட்ட கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க ஏசப்பாட்ட போய் கேட்டீங்கன்னா, ஏசப்பா என் செல்ல பிள்ளை என்கிட்ட வந்து கேக்குது அப்படின்ட்டு ஏசப்பா கண்டிப்பா உங்க ஜெபத்துக்கு பதில் தருவாங்க. நம்புறீங்களா? இன்னைக்கே நீங்க ஏசப்பாட்ட ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கணும். 1 மினிட்டோ 2 மினிட்டோ. ஆனா நீங்க ஏசப்பான்னு கூப்பிடும் போதே ஏசப்பா உங்க பக்கத்துல வந்து நின்றுவாங்க. நீங்க பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் கவனிப்பாங்க. சரியா? நீங்க ப்ரேயர் பண்ணுவீங்களா? இப்பயும் ஒரு குட்டி வசனம் கத்துக்கலாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. திருப்பி ஒருக்க சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். சங்கீதம் 34:8. வசனம் ஈஸியா இருக்குல்ல? நீங்க இதை உங்க மனசுல வச்சுக்கோங்க. சரி, இப்போ ஒரு பாட்டு கத்துக்கலாமா? மத்தேயு 7:7 கேளு, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்டு பாரு பதில் தருவாரு, கேட்டு பாரு பதில் தருவாரு, நீ கேட்பதற்காக காத்திருப்பாரு, உஞ்சபங்களில் இயேசு பிரியப்படுவாரு, நீ கேட்பதற்காக காத்திருப்பாரு, உஞ்சபங்களில் இயேசு பிரியப்படுவாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேட்ட கதை, வசனம், பாட்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சு நாளைக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸை பார்க்கும்போது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்க சொல்லிக் கொடுக்கணும். ஓகேயா? இதே போல நெக்ஸ்ட் சண்டே புது கதை, பாட்டு, வசனத்தோடு உங்களை சந்திக்கிறோம். Until then, bye.